அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. முஸ்லிம் படையெடுப்புகளின் விளைவுகளை சற்று பார்க்கலாம். முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் உருவச்சிலை வழிபாட்டின் எதிரிகளாக விளங்கினர். அதனால் மாலிகாப்பூரின் படையெடுப்பால் ஸ்ரீரங்கம், மதுரை போன்ற பல ஆலயங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. மாலிகாப்பூருக்கு பின்வந்த படையெடுப்பாளர்களும் இதற்கு விதி விலக்கு அன்று. முஸ்லிம்களின் இரண்டாம் படையெடுப்பாளரான உலுக்கான் தமிழகத்தை துக்ளக் பேரரசின் ஒரு பகுதியாக்கினான். மதுரையில் முஸ்லிம் பேரரசின் அரச பிரதிநிதி ஆட்சிக்கு வந்தான். இத்துடன் தமிழகத்தில் அயலாரின் ஆதிக்கம் நிலை பெறத் துவங்கியது. தமிழகத்து பழைய அரசுகள் வரலாற்றில் இருந்து மறைந்தன. சில சிற்றரசுகளாக பதுங்கின. பாண்டியர்கள் தென்காசியிலும் கயத்தாற்றிலும் வள்ளியூரிலும் ஒதுங்கினர். அதன் பிறகு கிபி 1333 மதுரையில் இருந்த டில்லி சுல்தானின் அரசு பிரதிநிதி சுயாட்சி ஏற்படுத்தியதால் 33 முதல் 78 வரை மதுரையில் தனியானதோர் சுல்தானிய ஆட்சி நடைபெற்றது. படையெடுப்பாளர்களின் சமயச்சார்பு அரசியலால் மக்கள் பல ஊர்களில் கூட்டாக இஸ்லாமை தழுவும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமிய சமயமும் சாரசானி கட்டிடக்கலையும் ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்றன. விசயநகரத்தின் எழுச்சி வரை இந்திய கட்டிடக்கலையும் இந்து சமயமும் ஆட்சியாளர்களின் உதவியையும் பாதுகாவலையும் இழந்தன. படையெடுப்பை அஞ்சி கூட்டாக தெலுங்கு பேசும் மக்கள் தமிழகத்தில் குடியேறினர். நன்றி.